தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பத்தூர் அருகே அர்ச்சகர் இல்லாமல் பக்தர்களை அபிஷேகம் செய்யும் சிவன் கோவில். மாவட்டத்தில் வேறு எங்கும் காண முடியாத அளவிற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன் கருங்கல்லால் கட்டப்பட்ட இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற சுமங்கலி பூஜை. சிவகங்கை சமஸ்தானத்துக்குட்பட்ட இக்கோவிலை அரசு புனர் நிர்மாண பணி மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒழுகுமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு திருமேனிநாதர் சௌந்தரிய நாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 1400 ஆண்டுகளுக்கு முன் கருங்கல்லால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சிவன் கோவில் ஆகும். இக்கோவில் பராமரிப்பு பணிகள் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் இதில் கும்பாபிஷேக பணிகள் ஏதும் நடைபெறாமலும் புனர் நிர்மாண பணிகள் செய்யப்படாமலும் கோவிலும் அதனை சுற்றியுள்ள சுற்றுச்சுவர் வளாகமும் ராஜகோபுர கலசங்களும் முற்றிலும் செதிலும் அடைந்த நிலையில் இருந்து வருகிறது. இதனால் கோவில் கருவறையில் இருக்க வேண்டிய அம்மன் வெளியே தகரத்தினால் அடிக்கப்பட்ட செட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவில் கருவறையில் இருக்க வேண்டிய அம்மன் வெளியே தகரத்தினால் அடிக்கப்பட்ட செட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பழமை வாய்ந்த இக்கோவில் தோஷங்கள் நீங்கி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தேய்பிரை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு 54 பெண்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது. மேலும் இக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள நாகக்கண்ணிக்கும் பல ஆண்டு தவம் இருந்த சித்தரின் சமாதிக்கும் அர்ச்சகர் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளரும் அர்ச்சகர்களாக மாறி அபிஷேகம் செய்யும் நிகழ்வானது காண்போரை ஆச்சரியப்பட வைக்கிறது. மேலும் இக்கோவிலுக்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் வருகை புரிவது மட்டுமல்லாமல் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாதந்தோறும் அஷ்டமி தினத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து நேர்த்திக்கடனை செலுத்தி சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி பல அம்சங்களை கொண்ட பழமை வாய்ந்த இக்கருங்கல் கோவிலை புனர் நிர்மாணம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வருகை புரியும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நிறைய வந்துட்டுருக்கு. 100, 200, 300, 400, 500 அப்படின்னு இப்போ இன்றைக்கி 800 வரையும் வந்துட்டுருக்காங்க. கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடியும். குழந்தை வேணுங்கிறவங்களும் குழந்தை பிறக்கும். 60, 70 வயசானவங்க எல்லாரும் வந்து நல்லா வேண்டிட்டு போகிறாங்க. இங்கே சித்தர் அடங்கியிருக்காங்க, 4 சித்தர் அடங்கியிருக்காங்க. நாகர் பூஜை பண்ணுறோம். திருமேனிநாதருக்கு அபிஷேகம் பண்ணி நல்ல விதமாக எல்லோரும் நல்லா இருக்கும். அன்னதானம் பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு.